இன்று நாம் தியானிக்கப் போகும் சங்கீதம் 118 அதிகாரம். இந்த சங்கீதத்தில் மனிதர்கள் நிராகரித்ததை தேவன் மூலைக்கல்லாக உயர்த்துகிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. தள்ளப்பட்ட தருணங்கள், விலக்கப்பட்ட உணர்வுகள், தோல்வி போல தோன்றும் சூழ்நிலைகளில் தேவன் நம்மை ஜெயத்திற்குள் நடத்துகிறார். இந்த அமைதியான வேதாகம வாசிப்பு இந்த புதிய வாரத்தை நம்பிக்கையோடும் ஜெய விசுவாசத்தோடும் தொடங்க உங்களை ஊக்குவிக்கட்டும். இப்போது நாம் சங்கீதம் 118 ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு
உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த சங்கீதம் 118 வாசிப்பு உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்றியிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் ஜெய வாழ்க்கைக்காக. தேவனை பயந்து நடக்கும் மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்
உண்டென்பதை டெஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 112 வசனங்களில் வாசித்து தியானியுங்கள். நிராகரிப்பின் பின்னாலும் தேவன் உயர்த்துவார்.